என்னை தேடி கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு எஜமா இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, மூசா அவரை என்ன பண்ணான்னு ஏதாவது தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? இல்ல மண்டு, அந்த சக்தி எனக்கு இல்ல. அதனால தான் உங்களோட சேர்ந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுத்து செயல்படுத்தலாம் நீங்க வந்தேன். ஆமா, கிழிச்ச. என்ன எதுக்கு தேவையில்லாம திட்டுற மண்டு? உன்னையும் அந்த டிங்கினியையும் படைச்சு பெச ஊசி போட அனுப்புனதுக்கு அப்புறம் தான் எஜமானுக்கு இவ்வளவு பிரச்சனையும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க உண்டு, எங்க வேலை உண்டுன்னு நிம்மதியா இருந்தோம். சரி, உனக்காவது என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்ண போறோன்னு கவலையும் அக்கறையும் இருக்குது. ஆனா அந்த டிங்கினிக்கு அதுவும் கிடையாது. நீ என்ன தேடி வந்து பார்த்த மாதிரி அது வந்து பார்த்துச்சா? இல்லையே. அது எங்க போய் தொலைஞ்சதா? அதை விடுமண்டு. இப்ப நாம என்ன பண்ணலாம்? ஏன் வாய ரெண்டு பேரும் சத்தியம் தேட்டருக்கு போய் படம் பார்த்துட்டு விளையாடாத மண்டு. மூசா நம்ம எஜமான எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்ற கவலை எனக்கும் உண்டு. அவரை மீட்டு எப்படியும் ஜெயிக்க வைக்கணுன்ற வெறி எனக்குள்ளேயும் இருக்கு. அதனால தான் நான் உண்மையான அக்கறையோட அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்க உன்னை தேடி வந்திருக்கிறேன். அது தெரியாம நீ என் மேல கோவப்படாத. இவன் டிங்கினிய போல இல்லாம கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கிறான். இவனையும் நம்ம எஜமான கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன? ரொம்ப பாவமா இருக்கானே, யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்ல டங்கினி, எஜமா இப்படி ஒரு நிலைமையில இருக்காரு, நம்ம 3 பேரும் சேர்ந்து அவரை காப்பாத்த முடியலங்கிற ஆதங்கத்துல பேசிட்டேன். சரி, அதை விடுமண்டு. நான் பெருசா எடுத்துக்கல. இப்ப என்ன பண்ணலாம்? எஜமா எங்க இருக்கிறாருன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதத்தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனா ஒரு மண்ணு விளங்கல. இல்ல மண்டு, நீ புத்திசாலி. யோசிச்சா உன்னால விட கண்டுபிடிக்க முடியும். என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? தங்கினி, எஜமா என்ன எப்ப பாரு முட்டாள் முட்டாள்னே திட்டிட்டு இருப்பாரு. ஆனா நீ தடவையா என்ன புத்திசாலின்னு சொன்னியப்பா. நெஞ்சு குளுந்து போச்சுப்பா, நெஞ்சு குளுந்து போச்சு. சரி சரி, எஜமா திட்டினதை விடு. எஜமா ஊருல மூசா வந்திருப்பானோன்னு சந்தேகப்பட்டு பூத கண்ணாடி வச்சு பார்த்து இது மூசாதான்னு கண்டுபிடிச்சியே, அப்ப நீ புத்திசாலி தானே? தங்கினி, என்ன நீ ரொம்ப புகழ்றப்பா. சரி, அதுக்காக தலகால் புரியாம ஆட ஆரம்பிச்சிடாத. எஜமான எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சீக்கிரமா யோசி. தங்கினி, ஒரு சூப்பர் ஐடியா கிடைச்சிருக்குது. என்ன ஐடியா? இப்படித்தான் நம்மள மாதிரியே எஜமானுக்கு மூளை வேலை செய்யாத போது அவருக்கே மூளையா இருந்து ஆலோசனை சொல்றதுக்கு அவரோட பார்ட்னர் ஒருத்தர் இருக்காரு. அவரை போய் நம்ம மீட் பண்ணி ஐடியா கேட்டா எப்படி இருக்கும்? மண்டு, ரிப்பீட் பண்றேன்னு ஃபீல் பண்ணாத. நீ மறுபடியும் புத்திசாலின்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிற. வேண்டாம் டங்கினி, நீ என்ன ரொம்ப புகழ்ந்துகிட்டே இருக்க. நீ இப்படி அடிக்கடி புகழ்ந்துகிட்டே இருந்தீனா என்னால ஃபர்தரா செயல்பட முடியாது. அதனால உன்னோட புகழ்ச்சியை இதோ நிறுத்திக்க. இப்ப நேரா நாம செயல்ல இறங்குவோம். இன்னும் எவ்வளவு தூரம் போகணும் மண்டு? கிட்ட வந்துட்டோம், வா. டங்கினி, இதுதான் நம்ம எஜமானோட பார்ட்னர் சமாதி. இதுக்குள்ளதான் அவரு அடக்கம் செய்யப்பட்டு அருவ புகையா வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்படியா? அப்ப நம்ம எஜமா தன்னுடைய பார்ட்னரை பார்க்கணும்னா இங்கதான் வருவாரா மண்டு? இல்ல, நம்மோட எஜமா வந்து பேரங்கிறதுனால அவர் எங்க இருந்து கூப்பிட்டாலும் பார்ட்னர் வருவாரு. நாம அப்படி கூப்பிட முடியுமா? ஆமாமா, நாம அப்படி கூப்பிட்டா
உடனேலயே 4 போடு போட்டுருவாரு. ஆமா, அந்த பயத்துல தான் நான் நேரா சமாதிக்கே உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன். சரி சரி கூப்பிடுவோம். அவரை என்ன சொல்லி எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியலையே. தங்கினி, ஆபத்துக்கு பாவம் இல்ல, எஜமானோட பாட்டனாரே வாங்க, எஜமானோட பாட்டனாரே வாங்கன்னே கூப்பிடுவோம். இதுவும் சரியா தான் படுது. அப்ப சரி, கண்ணை மூடி கைய கூப்பி பயபக்தியோட கூப்பிடுவோம். சரி. எஜமா பாட்டனாரே வாங்க, 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 எஜமா பாட்டனாரே வாங்க. ஏவல் அடிமைகளே, என்னை ஏலம் விடுவதை நிறுத்துங்கள். ஐயா தெய்வமே, சொல்லுங்கள், எதற்காக என்னை வேண்டி அழைத்தீர்கள்? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா ஐயா? என்ன விஷயம்? எஜமானுக்கு 2வது முறையா மாய பிடிச்சிருக்குங்கய்யா. அவரை நாங்க பாதுகாப்பா வச்சிருந்தும் கூட அசீம் உங்களை தாக்கிவிட்டு தப்பித்து போய்விட்டான். அப்படித்தானே? அவன் இல்லாத சமயம் பார்த்து மூசா அசீமாக மாறி வந்து உங்களை ஏமாற்றினான். அசீம் பற்றிய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ளவும் டங்கினியை உடலை விட்டு வெளியே அழைத்து அதை அழிக்கவும் முயன்றான். ஆனால் நீ புத்திசாலித்தனமாக அவனை சந்தேகப்பட்டு பூத கண்ணாடியில் பார்த்து அது அசீம் அல்ல மூசாதான் என்று கண்டுபிடித்து விட்டாய். ஐயா தெய்வமே, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதானே, அது எப்படிங்க எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே சொல்றீங்க? பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது அனைத்தும் யாம் அறிவோம். நான் ஏற்கனவே அந்த மூசாவை நேருக்கு நேர் சந்தித்து விட்டேன். மண்டோரா முட்டாளாக இருந்தாலும் அசீமை பூதக் கண்ணாடியில் பார்த்து மூசாதான் என்று கண்டுபிடித்து விட்டாய். உனது புத்திசாலித்தனத்தை பாராட்டுகிறேன். ஐயா, நீங்களே என்னை பாராட்டினது மோட்சம் கிடைச்ச மாதிரி இருக்குங்க ஐயா. ஐயா புல்ல அரிக்குதுங்க ஐயா, புல்ல அரிக்குது. ஐயா, நீங்க மண்டோராவை பாராட்டினது ரொம்ப சந்தோஷங்க ஐயா. அப்படியே எங்க எஜமா எங்க இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு கொஞ்சம் பார்த்து சொன்னீங்கன்னா நாங்க இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவோங்க ஐயா. அற்பபதரான அந்த மூசா சித்த சுவாதீனம் இல்லாமல் இருந்த என் பேரனை கண்மூடித்தனமாக கடத்தி கொண்டு போய் இங்கிருந்து நேர் கிழக்கே 7 கல் தொலைவில் பச்சை வெட்டி சாமியார் வாழ்ந்த ஓர் பாழடைந்த வீட்டில் அந்த பச்சை வெட்டி சாமியாரின் ஆவியின் கட்டுப்பாட்டில் மந்திர வளையத்தினுள் சிறை வைத்துள்ளார். இன்னும் மாயை நீங்காத அசீம் தன்னை சுற்றி நடப்பதை உணராத ஒரு சிறு குழந்தை போல் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஐயா, இவ்வளவு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இத்தனை சக்திகளையும் வச்சுக்கிட்டு எஜமா கஷ்டப்படுறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த குழிக்குள்ள குந்திக்கிட்டு என்னங்கய்யா பண்றீங்க? உடனே போய் அவரை காப்பாத்த வேணாமா நீங்க? முட்டாளே, இப்போதுதான் புத்திசாலி என்று பாராட்டினேன். அதற்குள் முட்டாள் என்று நிரூபித்து விட்டாயே. இது சாதாரண விஷயம் அல்ல. வெற்றி பெறும் நேரம் அறிந்து கவனமாக செயல்பட வேண்டும். மதியை அறமும் விழுங்கும் நேரத்தில் நானே வந்து அசீமை காப்பாற்றுவேன். அதுவரை பொறுத்திருங்கள், நான் வருகிறேன்.
என்ன மண்டு அவர் இப்படி சொல்லிட்டு போறாரு? சு, எந்த கருத்து சொல்றதா இருந்தாலும் இங்க சொல்லக்கூடாது. எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்லு. வா போலாம். எஜமா எங்க எப்படி இருக்கார், அவரை உடனே காப்பாத்தணும்னு இந்த பாட்டனார்கிட்ட கேட்டா அவரு என்னடான்னா மதியை அரபம் விழுங்கும் நாள்ல நானே வருவேன்னு புதிர் போடுறாரே. அதானே, அதுக்குள்ள இந்த மூசா நம்ம எஜமான் ஏதாவது பண்ணிட்டா இந்த பாட்டனாரா திருப்பி கொடுக்க போறாரு? பாட்டனாரு வர்றாரோ இல்லையோ நம்ம எஜமானுக்கு நாம தான் பாதுகாப்பு. நமக்கே பாதுகாப்பு இல்ல, இதுல மூசா வேற திடீர்னு வந்து மிரட்டிட்டு போறான். இதுல நாம் எப்படி நம்ம எஜமான காப்பாற்ற முடியும்? முட்டாளே வாயை மூடு. இது போல நம்பிக்கை இல்லாமல் பேசி என்னை வெறுப்பேற்றாதே. இல்ல மண்டு, அன்னைக்கு நீ மட்டும் தடுக்கலன்னா எஜமா உருவத்தில் இருக்கிற மூசா கூப்பிட்டு நான் வெளியில வர போய் என்ன நடந்திருக்கும்? அப்ப நீ காப்பாத்தப்பட்டாலும் இப்ப தேவைப்பட்டா எஜமானுக்காக நீ உயிரை விட்டுத்தான் ஆகணும். அதுதான் எஜமா விசுவாசம். அத முதல்ல தெரிஞ்சுக்க. ஆக மூசா என்ன அழிக்கிறானோ இல்லையோ, எஜமா பேரை சொல்லி நீ என்ன பலி கொடுக்க தயாராயிட்ட இல்ல? அது சரி, ஏற்கனவே எனக்கு விஷக்கிருமி ஊசி போட்டவன் தானே நீ? புலம்பாதரா விளங்காதவன். உன்னை அழிக்கிறதா என்னோட நோக்கம்னா மூசா உன்னை வெளியே கூப்பிடும் போது நான் ஏன் வந்து தடுக்கணும்? அதை யோசிச்சு பார்த்தியா நீ? அதான் ஒருத்தர் செஞ்சு நல்லதெல்லாம் விட்டுருங்க, கெட்டதை மட்டும் கணக்கில் எடுத்துக்கங்க. மண்டு, நீ நல்லவனா கெட்டவனான்னு இப்ப கூட எனக்கு குழப்பமா தான் இருக்குது. உன் குழப்பத்தை தூக்கி குப்பையில போடு. முதல்ல எஜமா எங்க இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சு போய் அவரை காப்பாத்தணும். வா. இரு மண்டு, நாம ஏன் எஜமான தேடி கண்டுபிடிக்கணும்? பாட்டனார் தான் எஜமா பாலடைஞ்ச மண்டபத்துல மூச்சா கட்டுப்பாட்டுல இருக்காருன்னு சொன்னாரே. ஏற்கனவே பாட்டனாரு மதிய அரவம் விழுங்கு நாள்னு சொன்னதுக்கே இன்னும் விளக்கம் தெரியாம உட்கார்ந்து இருக்கோம். அப்படி இருக்கும்போது எந்த பால் அடைஞ்ச வீடு போய் தேடுறது? குட்டிச்சுவரா போய் தேடி பார்ப்போம். வா. கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், இருந்தாலும் நம்ம எஜமானுக்காக ரிஸ்க் எடுப்போம். வா போலாம். தங்கினி, அந்த பக்கமா போலாம். வா. தங்கினி, இது நம்மளுடைய எஜமானோட குரல் மாதிரியே இல்ல? சந்தேகமே இல்ல, எஜமானுடைய குரல் தான். அப்ப வா போய் பார்க்கலாம். எஜமா, எஜமா, இது என்ன கோலம்? நீங்க இங்கேயா இருக்கீங்க? நில்லுங்க, நீங்க பெரிய சதிகாரங்க தானே? நாங்க சதிகாரர்களா? என்ன சொல்றீங்க எஜமா? ஆமா, நீங்க என்ன கொல்ல வந்த சதிகாரர்கள். ஐயோ, நாங்க உங்களை கொல்ல வரலைங்க எஜமா, நாங்க உங்களை காப்பாத்தி அழைச்சிட்டு போக வந்த உங்களது அடிமைகள். ஆமா எஜமா, அந்த மூசா தான் சதிகார. அவன் வர்றதுக்குள்ள நாம எல்லாம் இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். வா, கூட்டிட்டு போலாம்.
டங்கினி, அந்த சண்டாள மூசா எஜமான நெருங்க முடியாத அளவுக்கு ஏதோ சதி பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் போல இருக்கு. இப்ப எஜமான எப்படி காப்பாத்துறது? எப்படி காப்பாத்துறதுன்னா மண்டு உயிரை கொடுத்தாவது எப்படியாவது எஜமான காப்பாத்தணும்னு நீதானே சொன்ன. தெரியாம சொல்லிட்டேன். வா. தமாஷா இருக்கு. மறுபடியும் வாங்க வாங்க. நிலைமை தெரியாம சிரிக்கிறீங்களே எஜமா. டேய், அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில இடத்தை கண்டுபிடிச்சு இங்கேயே வந்துட்டீங்களா? உங்களை சும்மா விடக்கூடாது. இனிமே இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. ஒளிஞ்சு போங்கடா. என்னன்னா இனிமே நீ யார் வந்து கூப்பிட்டாலும் போகவே கூடாது. சரிண்ணா. மீறி போன அவனுங்களுக்கு விழுந்த அதே அடி உனக்கும் விழும். வேணாண்ணா, நான் போக மாட்டேன். அது வேடிக்கையான பையன், வேடிக்கை காட்டுறான். ஜாலியா இருக்கு. இந்த இடத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இவனுங்களுக்கு அறிவும் கிடையாது, சக்தியும் கிடையாது. இருந்தாலும் கண்டுபிடிச்சு வந்திருக்காங்கன்னா அவங்க தானா வரல, யாரோ வழி சொல்லி வர வச்சிருக்காங்க. அந்த யாரோ யாரு? இவங்களுக்கு பின்னாடி இருந்து இவங்களை ஏக்குற அந்த சக்தி எது? ஒருவேளை நம்மளை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட சவால் விட்ட அசீமோட பாட்டனாரா இருக்குமோ? இருக்கலாம். அப்படி இருந்தா அவர் எப்படிப்பட்டவரு? அவரோட சக்தி என்ன? அவரால நமக்கு என்ன நடக்க போகுது? இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்ச செத்தருக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும். அவர்கிட்டயே கேட்போம்.